வணக்கம். பாண்டிச்சேரிக்கு ஒரு விஷயமா வந்திருந்தப்ப கிட்டத்தட்ட பாண்டிச்சேரி தாண்டி கடலூர் மாவட்டம், அந்த கடலூர் மாவட்டம் ஆரம்பத்தில் ஆதிங்கப்பேட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ளார போகும்போது இந்த இடம் பிடிச்சிருந்ததுங்கிறதுனால ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஒரு வீடியோ பேசிடலாமே அப்படின்னு இந்த இடம் பிடிச்சிருந்துச்சு. அதனால ஒரு இளைப்பாறுதல்ல உங்க கூட உரையாடுறேன். கடன் பிரச்சனையில சிக்கி தவிக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, நானும் இருக்கேன். ஆனா அந்த கடன் பிரச்சனையிலிருந்து மீளுவதற்கு யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா? யாராவது கை தூக்கி விட மாட்டாங்களா? யாராவது ஒரு பைசா வட்டிக்கு தர மாட்டாங்களா? யாராவது ஒரு உதவி செஞ்சு நீ எப்ப கொடுக்க முடியுமோ கொடு அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா? அப்படின்ட்டுலாம் தவிச்சிட்டு இருக்கிற உலகத்துல தானே நம்ம இருக்கிறோம். நம்மளை சுத்தி எத்தனை பேர் கடன்ல இருக்கிறாங்க. அப்படி ஒரு படத்தை தயாரித்துட்டு படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய நஷ்டமடைந்து அவர் அந்த அலுவலகத்துல தனியா உட்கார்ந்திருந்தார். அவர் யார் தெரியுமா? நமக்கெல்லாம் நன்கு பரிச்சயமான நடிகர் வி.கே. ராமசாமி அவர்கள். வி.கே. ராமசாமி சார் நகைச்சுவை நடிகரா மட்டும் இல்லாம குணச்சித்திர நடிகராகவும் நம்ம மனசுல இடம் பிடித்தவர். ஏன் இன்னும் சொல்ல போனா வில்லனா கூட பல படங்கள்ல பிரமாதம் பண்ணியவர். ஆரம்ப கால சினிமாவில் இன்னும் சொல்ல போனா பராசக்திக்கு முன்னாடியே நடிக்க வந்தவர் வி.கே. ராமசாமி. ஆனால் பராசக்திக்கு பிறகு சிவாஜியோடு அவர் பல படங்கள்ல நடிக்கிறாரு, பல நாடகங்கள்ல நடிக்கிறாரு. 2 பேரும் நல்ல நண்பர்கள் ஆயிடுறாங்க. அதை அடுத்து அவர் ஏ.பி. நாகராஜன் கூட தொடர்பு ஏற்பட்டு ஏ.பி. நாகராஜன் கூட சேர்ந்து வி.கே. ராமசாமி சார் படங்கள் எல்லாம் தயாரிக்கிறார். ஒரு கட்டத்துல ஏ.பி. நாகராஜன் விஜயலட்சுமி கம்பைன்ஸ் அப்படின்னு தனியா படம் தயாரிக்க ஆரம்பிச்சாரு. ஏ.பி. நாகராஜன் தனியா போயிட்ட பிற்பாடு இவரும் தனியா சில படங்கள் அப்படின்லாம் தயாரிக்கிறாரு. ஒரு கட்டத்துல ஒரு படம் தயாரிச்சு மிகப்பெரிய பொருளாதார நஷ்டத்தை சந்திக்கிறார் வி.கே. ராமசாமி. அதிலிருந்து எப்படி மீள்றது அப்படின்னு தெரியல. எப்ப பார்த்தாலும் அவருடைய அலுவலகத்துல 15 பேர் 20 பேர் இருப்பாங்க. காஃபி என்ன, டீ என்ன, போண்டா என்ன, வடை என்ன, சாப்பாடு என்னன்னு அவங்களுக்கெல்லாம் உணவு கொடுத்துக்கிட்டே இருப்பார் வி.கே. ராமசாமி சார். ஆனா படம் நஷ்டமடைந்த அன்னைக்கு அவரோட ஆபீஸ் பாய் ஒரு பையன் இருந்ததை தவிர வேற யாருமே இல்லை. அந்த பையனுக்கு ஒரு காஃபியை வாங்கிட்டு வந்து அந்த காஃபியை 2 பேரும் பாதி பாதி சாப்பிட்டுட்டு நீ வீட்டுக்கு போடா தம்பி, நாளைக்கு வா, ஒரு வேலையும் இல்லை அப்படின்னு சொல்லி வி.கே. ராமசாமி சார் அனுப்பிச்சிட்டு கார் முதற்கொண்டு அடகுக்குள்ள இருந்த அந்த காலகட்டத்துல பாண்டி பஜார்ல அவர் அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தார். அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவருக்கு பக்கத்துல உரசியபடி ஒரு கார் நின்றுச்சு. ஏண்டா ராமு, என்னடா பண்ணிட்டு இருக்க? ஏன் என் வீடெல்லாம் உனக்கு தெரியாதா? வண்டியில ஏறுறா அப்படின்னு ஒரு அதட்டலா, ஒரு உரிமையா, ஒரு அன்பா ஒரு குரல் சொல்ல, அப்படியே மகுடிக்கு கட்டுப்பட்ட பாம்பு மாதிரி வி.கே. ராமசாமி சார் சோகமே உருவான முகத்தோட அந்த கார்ல ஏறுறாரு. நேரா அந்த கார் போக் ரோடு அப்படின்னு அந்த ரோட்டுக்கு போகுது. தன்னுடைய வீட்டுக்கு அந்த கார் போய் நிற்கிது. அந்த வீட்டிலேருந்து தன்னுடைய நண்பனை அவர் அழைச்சிக்கிட்டு ராமு அப்படின்னு செல்லமா கூப்பிட்டார் இல்லையா வி.கே. ராமசாமியை. வி.கே. ராமசாமியை கூட்டிட்டு அவர் போறாரு. அந்த போக் ரோடு இன்னைக்கு கிடையாது. அப்புறம் இந்த போக் ரோடு என்ன ஆச்சு? அந்த போக் ரோடுக்கு வேற பெயர் வந்துருச்சு. என்ன பேரு? செவாலியே சிவாஜி கணேசன் சாலை அப்படின்னு. அப்படின்னா ஆமா, செவாலியே சிவாஜி கணேசன் அவர்கள் தான் அப்ப காரை வந்து நிப்பாட்டி வி.கே. ராமசாமிய கார்ல அள்ளி போட்டுக்கிட்டு நேரா தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டார். வீட்டுக்கு போன கையோட முதல் வேலை கமலாமா கையால சாப்பிட்டதுதான். 2 பேரும் நல்லா சாப்பிட்டு முடிச்ச பிற்பாடு கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் அவருக்கு போன் பண்ணி, நம்ம ராமு ரொம்ப நொடிஞ்சு போயிருக்கான், ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல ஒரு படம் எடுக்கணும், நீங்க உடனடியா அந்த படம் வேலையை ஆரம்பிங்க, நான் கால் ஷீட் தரேன், உடனடியா படத்தை எடுத்து ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி அவர் ஓவர் நைட்ல கதை எழுதி அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளார கதை மொத்தத்தையும், ஸ்கிரிப்ட் மொத்தத்தையும், வசனம் மொத்தத்தையும் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் ரெடி பண்றாரு. அதற்கு அடுத்தாப்புல திருச்சி, கல்லணை உள்ளிட்ட பகுதிகளில் அப்படின்லாம் சொல்லி அந்த படத்தை டைரக்ட் பண்றாரு இயக்குனர் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் சார். சிவாஜி கே.ஆர். விஜயாவை கூப்பிட்டு நீ நடிச்சு கொடு அப்படின்னு சொல்ல, சகஸ்ரநாமத்திலேருந்து ஒவ்வொருத்தரும் அந்த படத்துக்குள்ளார வந்து அந்த செல்வம் திரைப்படம் உனக்காகவா உனக்காகவா அப்படின்ற பாட்டு ஒரு நகைச்சுவை கலந்த ஜோதிட சம்பந்தத்தை, ஜோதிட நம்பிக்கையை குறித்து சொல்லப்படுகிற ஒரு படமாக செல்வம் வந்துச்சு.
மிகப்பெரிய ஹிட் அடிச்சுது. வி.கே. ராமசாமி அவர்கள் தயாரிக்க, கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் சார் இயக்க, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்து கொடுக்க அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சுது. வி.கே. ராமசாமி சாருடைய கடன் எல்லாம் தீர்ந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயம் இங்க நட்புனுடைய அந்த உன்னதத்தை நமக்கு காட்டுது. டேய் ராமு, கார்ல ஏறுறா அப்படின்னு சிவாஜி சார் சொன்னார் பாருங்க. அதுதான் சிவாஜி சாருடைய உண்மையான பண்பு. அதுதான் உண்மையான நண்பனுக்கு மேல வச்சிருக்கிற ஒரு அக்கறை. அப்படி ஒரு நண்பன் கிடைச்சிட்டா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களும் வரம் வாங்கி வந்தவர்கள் தான். தமிழ் சினிமா உலகில் இப்படி நஷ்டத்தால தவிச்சிட்டு இருக்கிற சமயத்துல கைதூக்கி விட மாட்டாங்களா அப்படின்னு எத்தனையோ பேர் இன்னைக்கும் தயாரிப்பாளர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. தயாரிப்பாளர்கள் சினிமாவே வேணான்னுலாம் ஒதுங்கி இருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற பிரபலங்கள், இன்னைக்கு வளர்ந்து நிற்கிற பிரபலங்கள் அவர்களுக்கு உதவி செய்தால், வி.கே. ராமசாமி அவர்கள் கடனை அடைத்தது போல, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சார் உதவி செய்தது போல இங்க உதவி செஞ்சா நல்லாத்தான் இருக்கும். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.